ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் டெட் சைக்காலஜி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் தான். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. இந்த டிஜிட் சிம்பிள் தான் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டினா இந்த தான் இலக்க குறியீடு தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which among the following are misconception about personality பற்றி தவறான கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ABD ஆன்சர். நேம் த டேர்ம் தட் ரெஃபர்ஸ் டு த ப்ரீநேச்சுரல் ஸ்பெஷல் growth சென்டர்ஸ் இன் த போன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எபிபைசஸ். எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக எபிபைசஸ். இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இ லேர்னிங். இ லேர்னிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கரெக்டு. அடிக்வேட் மல்டிமீடியா ஸ்கில் இருக்கணும். ரியல் டைம் லேர்னிங் இருக்கணும். இதுதான் இன்ட்ரடியூஸ் அப்ஸ்ட்ராக்ட், இதுதான் தேவையில்லை. ஸோ ஏதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 2 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ரெட் மொராலிட்டி எமர்ஜஸ் பிட்வீன் ஏஜ் அண்ட் 3 and 6ன்னு. த பீரியட் பிட்வீன் ஏஜஸ் 3 and 6 இஸ் வென் ஆடிஃபஸ் அண்ட் எலக்ட்ரா கான்ஃப்ளிக்ஸ் அரைசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டானது என்னன்னு பார்க்கணும் நம்ம. ஏதான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1ம் ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு. ஓகேங்களா? கூற்று 1ம் கூற்று 2ம் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நியூமனிக் டிவைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பி ஒன்லி. பின்றது இந்த இருக்குல்ல SQ3R, இதை தான் கிடையாது. ஓகேங்களா? நினைவூட்டல் சாதனம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்கள். அனுமானம் என்னென்னா, வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவளர்ச்சி சார், சமூகம் சார். மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்தை பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், போத் AR ரெண்டுமே கரெக்டு. ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டுமே சரி, பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தப்பாக இருக்குது. இதுக்கு எதுக்காக கொஷின் ட்ரீட் பண்ணோம்னா, உங்களுக்கு கொஷின் மாறி வரும். இந்த கொஷின் வேறையாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ABCD 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் இன்டெலிஜென்ஸ் பற்றி மிஸ்கன்செப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்றப்போ இந்த ABD இதுதான் கரெக்டான ஆன்சர். மிஸ்கன்செப்ஷன் இப்போ இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ், ரிலேட்டட் டு மெமரி, growth and intelligence ceases after certain age. இதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு இதாகிடும். அடுத்து இன்டெலிஜென்ஸ் கேரண்டி அகெயின்ஸ்ட் அப்நார்மல் பிஹேவியர். இது எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர். டி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். the old learning retained in our memory works forward to disturb the memory of what we occurred அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் நினைவில் தக்க வைத்துக்கொள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றது. இதில் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், 1 வந்து கரெக்டு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங்கு. 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்படி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அரேஞ்ச் ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன் சீக்வன்ஸ். மெமரைஸ் பண்ணுறத சீக்வன்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் வரணும், ஃபஸ்ட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டென்ஷன் வரணும், ரெட்டென்ஷனாக தக்க வைத்துக்கொள்ள வேண்டும். ஏ வந்து அடுத்து ரெகக்னேஷன், அதுக்கடுத்து அடையாளம் காணணும். நெக்ஸ்ட் வந்து சி வந்து ரீகால் பண்ணணும், நினைவு கூறணும். தருங்க, இதுதான் BDAC. ஓகேங்களா? நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அரேஞ்ச் த சூப்பர்ஸ்டார்ஸ் வித் their narrow traits for the 5 big factors of personality ஓசன் அப்படி கேட்டிருக்காங்க. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு ஓசன் மெய்த்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாருங்கள். EBACD. பி தான் கரெக்டான ஆன்சர். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டான கிளாஸஸ் அடுத்து பார்த்துக்கலாம் நம்ம பின்னாடி. Which among the following is necessary for the accuracy of any process of measurement in personality கேட்டிருக்காங்க. ABD only. இதுனா A. nature of the personality to be measured, the instruments to be used and the person who will do the measurement.
இதுக்கு ஆன்சர் ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவற்றில் எது அவசியம்? ஏபிடி மட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட், நேம் த ப்ராசஸ் த்ரூ விச் த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டியூ டு ரெப்பிடேட்டிவ் ஸ்டிமுலேஷன். இங்கே பாருங்க, மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுகனா பழக்கப்பட்ட ஹேபிச்சுவேஷன், ஹேபிட்னு சொல்லுவோம்ல அதுதான். த ஹேண்ட்லிங் ஆஃப், அடுத்த பாருங்க, ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ராப்ளம் பை டீச்சர் ஒய் டீச்சிங் ரெஃபர்ஸ் டு. இதுக்கு பேர் என்ன? ஹேண்ட்லிங். ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு பேர் என்ன? கற்பத்தில் வந்து கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும்னா வகுப்பறை மேலாண்மை, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். So now given below are two statements. During the early months, infants have only limited capacity to regulate their emotional states. Rapid developments of the frontal lobes increase by baby tolerance கேட்டிருக்காங்க. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. இதுக்கான கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ். கூற்று 1, 2 ரெண்டுமே கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் ஆஃப் த காக்னிட்டிவ் பிளே கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா டி ஃபங்க்ஷனல் பிளே, நெக்ஸ்ட் வந்து பி கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, நெக்ஸ்ட் வந்து ஏ மேக் பிலீவ் பிளே, சி வந்து நெக்ஸ்ட் வந்து சி கேம் வித் ரூல்ஸ். இங்கே பாருங்க, பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. டி வந்து செயல்பாட்டு விலை, ஃபர்ஸ்ட் செயல்பாட்டு விளையாட்டு, நெக்ஸ்ட் கட்டமைத்தல் விளையாட்டு, நெக்ஸ்ட் வந்து கற்பனை விளையாட்டு, நெக்ஸ்ட் வந்து விதிகளை கொண்ட விளையாட்டு. நெக்ஸ்ட் பார்ப்போம். Which of the following is not the definition of the depth perception? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலக்காட்சியின் வரையறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, எது வந்து வரையறை ஆழமான புலன் காட்சி பெர்செப்ஷனை பற்றி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. உலகை 3 பரிமாணங்களில் பார்க்குதல், ஆராயும் திறன், முழுமையடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு, பொருட்களையோ உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. அடுத்து பாருங்க, சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் இங்கே பாருங்க, சி தான் கரெக்டான ஆன்சர். பி, சி அண்ட் டி ஒன்லி, இதுதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ஆன்சர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கோல்பர்க் viewed moral development as a gradual process extending through the 6th stage. 6 ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லியிருக்காரு. 3 levels of moral development according to Kohlberg என்னன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் லெவல், போஸ்ட் ஆப்ரேஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல். கோல்பெர்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சி 3 நிலைகளை செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை, வளர்க்க முடியும் நிலைன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் வந்து 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஆத்தர்ஸ் ஆஃப் தி தியரிஸ். இது ஃபுல்லாக மேட்ச் பண்ணணும். ஜீன் பயாஜெட் வந்து என்ன கிடைக்கும்னா ஏக்கு வந்து 4 காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு. எரிக் எரிக்ஷன் வந்து என்ன கிடைக்கும்னா சைக்கோ சோசியல் ஸ்டேஜ். சிக்கு வந்து சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச். டி வந்து யுரே பிரான் ஃபென்பிரன்னர். இதுக்கு டிக்கு வந்து 2 எக்கோலஜிக்கல் சிஸ்டம் தியரி. இதான் கரெக்டான ஆன்சர். இந்த இருக்குங்களா, இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது சைடு தமிழ்லையும் செக் பண்ணிக்கோங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நல்லா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கணும். இதுவும் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கு என்ன வரும்னா ஏக்கு 3 பேவ்லோவ், கனெக்ஷனிசமுக்கு வந்து ஒரு தார்ண்டைக், ஆப்ரேஷனல் கண்டிஷனிங்க்கு வந்து ஸ்கின்னர், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் வந்து கார்ல் ரோகர்ஸ். ஆக்கநிலையுறுத்தல் வந்து ஏக்கு வந்து இது ஆன்சர் 3, பிக்கு 4, சிக்கு 2 அண்ட் டிக்கு வந்து 1. இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் அமங் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் டஸ் கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராக்லிங் அப்படின்னா தவழ்தல், ரீச்சிங்னா அடைதல், ஸ்டாண்டிங், நிற்றல், வாக்கிங் இதெல்லாமே எதில் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸ்டாண்டிங் மட்டும் சும்மா நிற்கிறது, இது வந்து மோட்டாரில் வராது. ஸோ ஏசிடி ஒன்லி, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ், ஐடென்டிஃபை த. ஸ்டர்ன்பர்க் வந்து ஸ்டெப் சொல்லியிருக்காரு. இன்டர்ஃபரிங், அப்ளிகேஷன், என்கோடிங், மேப்பிங். அனுமானித்தல், பயன்படுத்தல், பதிவாக்கம்,
வரைவிலக்கம் செய்தல். ஸோ இதுக்கான கரெக்டாக வந்து பி இதுதான் CADB இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் இன் த பிரெயின் ஸ்டெம் தட் மெயின்டைன்ஸ் அலர்ட்னஸ் அண்ட் குழந்தை பருவத்திலிருந்து குமர பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மயிர்நேட்டுகள் முளை தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ரெக்டிகுலர் ஃபார்மேஷன் தான் ஆன்சர். சிறுவளைய உருவாக்கம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 25th கொஸ்டின். த அத்தாரிட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் இஸ் கன்சிடர் அஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்ரோச் இன் சைல்டு ரியரிங். அதே தான் இதை ரீட் பண்ணிக்கோங்க. த அத்தாரிட்டிவ் சைல்டு ரியரிங் ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டு. ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திர வளர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இது கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள். மேட்ச் இது வந்து ஐடென்டி அச்சீவ்மெண்ட்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐடென்டி மோக்கம் அடையாள அடைவுக்கமுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 இதுதான். அடுத்து பிக்கு வந்து 2, அடுத்து சிக்கு வந்து 4, டிக்கு வந்து 3. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சி தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த ஃபாலோயிங் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இந்த கிரானிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். கார்ட்னரின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு, கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, ஸ்பிமியர்னரின் இருகாரணி கோட்பாடு, தாஸ்டோவின் பல்காரணி கோட்பாடு. இதுக்கு ஆன்சர் ஏ தான். CDBA தான் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த டெவலப்மெண்ட் ஆஃப் பீர் சோசியபிலிட்டி டூரிங் த ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ப்ரீ ஸ்கூல்ஸில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து சி நான் சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பேரலல் ப்ளே இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அசோசியேட்டிவ் ப்ளே இருக்கும், நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ப்ளே இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இது தமிழில் இருக்குது. கரெக்டான ஆன்சர் வந்து சி இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த மேஸ்லோஸ் ஹையார்ச்சி ஆஃப் நீட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். மேஸ்லோவின் தேவைப்பாடுகளை அடிக்கடி வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. அன்பு மற்றும் உடைமை தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், உடற்சார் தேவைகள், நன்னிறைவு, பாதுகாப்பு தேவைகள். இது கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். CEABD இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லேபிள் த டேர்ம் Braun-Fermener used to denote the temporal dimension of his model. Endosystem, ecosystem, chronosystem, circadian system. இது கரெக்டான ஆன்சர் வந்து chronosystem தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ சைக்காலஜி முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ் போட்டு விட்றேன். இது சைக்காலஜி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.